God bless you. God bless you. Shalom, shalom, shalom. Thank you for joining us. Stick with me today. We'll be discussing a very beautiful chapter of life, a subject that has to be taught in churches. It is very necessary. Please do teach this to all the believers that are coming to your church and to everyone. This is not only for church people, this is for every human individual. You have to know the subject because not knowing this leads you to failure. You think that's a failure. This phase, the subject we are going to discuss about, is such a privilege we are having in life. We will discuss the importance of it, know it, observe it, and enjoy it. God bless you. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களை எடுத்துக்கொள்வோம். 1 சாமுவேல் 23 14 15. First Samuel chapter 23 14 and 15. 1 சாமுவேல் 23 14 15. வாசிக்க கேட்போம். தாவீது வனாந்தரத்தில் உள்ள அரணான ஸ்தலங்களிலே தங்கி சீப் என்னும் வனாந்தரத்தில் இருக்கிற ஒரு மலையிலே தரித்திருந்தான். சவுல் அனுதினமும் அவனை தேடியும் தேவன் அவனை அவன் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை. தன் பிராணனை வாங்க தேடும்படிக்கு சவுல் புறப்பட்டான் என்று தாவீது அறிந்தபடியினாலே தாவீது சீப் வனாந்தரத்தில் உள்ள ஒரு காட்டிலே இருந்தான். 15வது வசனம் கொஞ்சம் திரும்ப வாசிங்க. தன் பிராணனை வாங்க தேடும்படிக்கு சவுல் புறப்பட்டான் என்று தாவீது அறிந்தபடியினாலே தாவீது சீப் வனாந்தரத்தில் உள்ள ஒரு காட்டிலே இருந்தான். So David saw that Saul had come out to seek his life and David was in the wilderness of Ziph in a forest. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இன்றைய செய்தியின் தலைப்பு Great things take time. பெரிய காரியங்களுக்கு நேரம் எடுக்கும். ஹல்லேலூயா. Great things take time. பகல் பார்த்து சொல்லுங்க, பெரிய காரியங்களுக்கு நேரம் எடுக்கும். பெரிய காரியம்னா சாவு கிடையாதுங்க. சிறந்த காரியங்கள், சரித்திரங்கள். ஓகே, சரித்திரங்கள், சிறப்பான காரியங்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். சிறப்பான காரியங்களுக்கு நேரம் எடுக்கும். ஆமென். கைகளை வைங்க, நாம் ஜெபிப்போம். ஜீவனில் அன்பின் தேவனே, நீ தந்த இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகின்றோம். இதை நாங்கள் புரிந்து கொள்ள, வாழ்க்கையில் பயன்படுத்த, கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கின்றேன். பொறுப்பெடுத்துக் கொள்ளும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். ஷலோம், ஷலோம். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. வெக்கேஷன் மந்த், என்ஜாய் பண்ணுங்க. காட் பிளஸ் யூ. பி ஹைட்ரேட்டட் ஆல்வேஸ். நிறைய தண்ணி குடிங்க. கீப் யுவர் செல்ஃப் ஹைட்ரேட்டட். காட் பிளஸ் யூ. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம பேச இருக்கிற சப்ஜெக்ட் ரொம்ப அவசியம் வாழ்க்கையில். இது கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் அல்ல, இந்து, முஸ்லீம், சீக், ஜெயின், எந்த மனுஷனாக இருந்தாலும் வாழ்க்கையில் இந்த பகுதியை தாண்டி தாங்க வர முடியும். ஆனால் இந்த பகுதியை பேசாததுனால, இது என்னன்னு தெரியாததுனால இதை ஃபெயிலியராக கன்சிடர் பண்ணிடுறோம். இன்னைக்கு நம்ம இது ஒரு மோசமான பகுதியாகவும், வாழ்க்கையில் இது ஒரு தோல்வியாகவும் கன்சிடர் பண்ணிடுறோம். கிடையவே கிடையாது. இதை நம்ம ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னா மாபெரும் சரித்திரங்களுக்கு இந்த பாதையே சிறந்த பாதையாக இருந்திருக்கு. ஆமென். அதை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்ம இந்த ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. சர்ச்சுக்கு வந்தோம், தேவன் நம்மளை காப்பாற்றுவார்னு கை தட்டணும், வீட்டுக்கு போனோன்றது நம்ம வேலை கிடையாது. இங்கே அதுக்கான இடமே கிடையாது. எல்லாம் தேவன் பார்த்துக்குவாருன்ட்டு நம்ம ஒன்றும் செய்யாமல் இருக்கிறதுக்கு நம்ம இங்கே இந்த சபைக்கு வரல, இந்த சபையில் அது கிடையாது. இங்க தேவன் செய்யறதை தேவன் செய்யட்டும், நீங்களும் நானும் செய்ய வேண்டியதை நம்ம செய்வோம். ஒத்துக்கிறவங்க ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். கையில வச்சிருக்கீங்க இல்லையா? இது ஒரு மதத்திற்கான ஒரு புத்தகம் அல்ல, ஒரு மனிதன் சிறந்து எப்படி வாழணுன்றதுக்கான புத்தகம் இது. அல்லேலூயா. இதுல மதம், சபை இதெல்லாம் பத்தி எங்கேயுமே போடல. ஆனா அதை இன்னைக்கு முக்கியத்துவப்படுத்தி பிசினஸ் நடத்திட்டு இருக்காங்க. அதை பத்தி நம்ம இன்னொரு நாள் பேசுவோம். ஆனா ஒரு மனுஷன் சிறந்து வாழணும்னா எப்படி வாழணும், எவ்வாறு வாழணும், எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, ஸ்திரீயை எவ்வாறு நடத்த வேண்டும் அப்படின்னு எல்லாமே இதுல இருக்கு. அதனால இதை எப்படி கடைபிடிக்கணும், நம்ம வாழ்க்கையில எப்படி இருக்கணும்னு பேசுறத நம்ம இங்க வந்திருக்கோம். அதுல முக்கியமான சப்ஜெக்ட் தான் இன்னைக்கு பேச போறோம். இப்போ நான் ஒரு டைட்டில் சொன்னேன், பெரிய காரியங்களுக்கு நேரம் எடுக்கும். கிரேட் திங்ஸ் டேக் டைம். இது கோட் பண்ணுவாங்க, ஒரு ஃப்ரேஸா சொல்லுவாங்க. இது மோட்டிவேஷன் டாக் கிடையாது. லெட் மீ டெல் யூ வெரி கிளியர்லி, திஸ் இஸ் நாட் அ மோட்டிவேஷன் டாக். இது உண்மை. இது உங்களை அப்படியே
அந்த எனர்ஜியை கொஞ்சம் ஜாஸ்திப்படுத்துறது, நல்ல ஒரு ஊந்துதல் கொடுத்து வீட்டுக்கு போங்க, ரொம்ப தைரியமாக போங்க, அதுக்கு நம்ம இங்கே வரல. இது மாபெரும் உண்மை. இந்த உண்மையை தெரிஞ்சுக்கணுன்றது மாபெரும் அவசியங்க. அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இன்னைக்கு உலகத்தில் எல்லாருக்கும் இன்னைக்கு என்ன தேவைன்னா இன்ஸ்டன்ட் விக்ட்ரி, இன்ஸ்டன்ட் ஃபேமஸ், இன்ஸ்டன்ட் ஃபேம். உடனே வெற்றி கிடைச்சிடணுங்க. அதுதான் இன்னைக்கு உலகத்தோடைய ஒரு மாபெரும் பிரச்சனை. அதுதான் இன்னைக்கு உலகமும் எதிர்பார்க்குது. ஆமாவா இல்லையா? இன்னைக்கு ஒரு காரியம் செஞ்சா உடனே வெற்றி கிடைச்சிடணும், நமக்கு உடனே நம்ம பெரிய ஆள் ஆயிடணும், உடனே ஃபேமஸ் ஆயிடணும். இன்ஸ்டன்ட். ஒன்று நான் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. எந்த விஷயம் இன்ஸ்டண்டா கிடைச்சாலும் அது நிலைச்சு நிற்காது. எனிதிங் யூ கெட் இன்ஸ்டன்ட்லி வில் நாட் லாஸ்ட். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இன்ஸ்டண்டா கிடைக்கிறது நிலைக்காது. இன்ஸ்டண்டா கிடைக்கிறது நிலைக்காது. இட் இஸ் டெம்பரரி, இட் won't லாஸ்ட். எனிதிங் யூ கெட் ஈஸிலி won't லாஸ்ட். எந்த காரியம் சுலபமாவோ இன்ஸ்டன்டாவோ கிடைக்குதோ நிலைச்சு நிற்காது. அல்லேலூயா, ஆமென். ஆனா உலகம் இன்னைக்கு அதுதானே வேணும்னு சொல்லுது. இன்ஸ்டன்டா உடனே ஃபேமஸ் ஆயிடணும், உடனே ஜெயிச்சிடணும், உடனே அப்படியே பெரிய ஆள் ஆயிடணும். நிறைய பேர் அப்படி இருக்காங்க. நிறைய பேர் அப்படி இருக்காங்க. ஒரு வேலையை அப்பதான் கத்துக்குவாங்க, உடனே அவங்கள வந்து அதுல பெரிய ஆள் ஆக்கிடணும். இல்லைன்னா ஆண்டவர் என்ன ஆண்டவர் அப்படின்னு கேள்வி கேட்கறாங்க இன்னைக்கு. அதாவது உடனே உங்களை தூக்கி மேலே கொண்டு போய் வச்சிடணும். அதாவது இவங்களுக்கு உண்மை தெரிஞ்ச உடனே உங்களை மேலே கொண்டு போய் வச்சிடணும். அப்படி பார்த்தா சரித்திரம்னு ஒன்று இன்னைக்கு இருந்திருக்காது இல்லைங்க. இன்ஸ்டன்டான விக்டரியை தேடிந்தா நீங்க பார்க்குற சரித்திரம் படைத்தவர்கள்லாம் இன்னைக்கு இருக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் இன்ஸ்டன்டா கிடைச்ச விக்டரி கிடையாது. அவங்களுக்கு பல வருஷம் தவம் இருந்து கிடைச்ச விக்டரி அது. பல வருஷமா தவம் இருந்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இன்னைக்கு எதை எடுத்தாலும் இன்ஸ்டன்ட், உடனே ஃபேமஸ் ஆயிடணும். இல்லைன்னா ஆண்டவர் நம்மளை விட்டு விலகி போயிட்டாருன்னு இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அது மாபெரும் தவறு. எந்த சபையிலையாவது உங்களுக்கு எது நல்லது நடக்கலையோ, தேவன் உங்கள்கிட்ட கோச்சிக்கிட்டாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க மாபெரும் முட்டாள்தனம் மற்றும் பொய்யை உரைச்சுக்கிட்டு இருக்கீங்க. எந்த வேலை தேவன் புடமிடுகிறாரோ அவ்வேளையில் தான் தேவன் உங்கள் தலையை உயர்த்த போகிறார் என்று நான் சொல்லவில்லை, உங்க வேதம் சொல்லு. பெரிய காரியங்களுக்கு நிச்சயம் நேரம் எடுக்குங்க. தயவு செய்து யாரையும் பொய் சொல்லாதீங்க. கிறிஸ்தவத்துக்குள்ள வாங்க எல்லாம் சரியா போயிடும் கிடையாது. கிறிஸ்தவத்துக்குள்ள வாங்க, உங்களுக்கு இஷ்டம் இருந்தா வாங்க. அதுக்குன்னு உடனே எல்லாமே உங்க கையில தூக்கி கொடுப்பாங்கன்னு யாரும் இங்க சொல்லல. கஷ்டப்படணும். பெரிய காரியங்களுக்கு நேரம் எடுக்கும், சரித்திரம் படைக்க நேரம் எடுக்கும். ஆனா அந்த கஷ்டத்துல எப்படி விசுவாசமா இருக்கணும்ன்றத வேணா நாங்க சொல்லி தருவோம். அல்லேலூயா. நின்று ஜெயிச்சு காமிக்க வேண்டியது உங்க பொறுப்பு. ஆமென். இப்போ இதை பத்தி பேசுவோம். இன்னைக்கு எதை எடுத்தாலும் இன்ஸ்டன்டா கிடைச்சிடணுங்க. நான் ஒரு கதை உங்களுக்கு சொல்றேன். இப்போ வேத வசனமா தான் வாசிச்சோம். ஒருத்தர் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்காருங்க. அவர் பாட்டுக்கு இருக்காரு ஜாலியா. ஆடுகளோட இருந்து பார்த்துருக்கீங்களா? எங்க ஆடை தொட்டாது பார்த்துருக்கீங்களாங்க? இவங்கெல்லாம் நவீன உலக கோட். இவங்கெல்லாம் அதாவது ஃபோனில் தான் ஆடை பார்த்துருக்கோம். தொட்டு பார்த்துருக்கீங்களா? ஆடு சத்தம் மாதிரி எப்படி இருக்குன்னு கேட்குமா? தெரியுமா உங்களுக்கு? பார்த்தீங்களா, மெர்வின் பண்ணி காமிக்கிறார் நமக்காக. ஆடுகளோட நல்ல ஒரு புல்வெளியில் உட்காந்துருந்தா எப்படி இருக்கும் தெரியுமா? அது மாதிரி ஒரு காரியம் இந்த உலகத்தில் கிடையவே கிடையாதுங்க. அமைதியாக சுற்றி அது பாட்டுக்கு குட்டி குட்டி உருவமா ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். ஆமாவா இல்லையாங்க? நீங்கள் என்ன பண்ணுங்க, வருஷத்தில் ஒரு தடவை உங்கள் பிள்ளைகள் இல்லை பேர பிள்ளைகள் இருந்தால் கூட்டிகிட்டு கிராமத்தில் போய் ஒரு 2 நாள் வாழ்ந்துட்டு வாங்க. இந்த இங்கேயே உட்காந்து இப்படியே காசு 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 காசுன்னு உயிர் போயிடும் டப்புன்னு. தயவுசெய்து அதை பண்ணாதீங்க. அந்த பிள்ளைங்களை கூட்டு போய் காமிங்க அதெல்லாம் என்னென்ன. அது மாதிரி ஒரு அனுபவம் கிடைக்கவே கிடைக்காது உங்களுக்கு. அவ்வளோ அருமையாக இருக்குங்க. அப்படி உட்காந்து ஒருத்தர், அதுவும் ஆடு மட்டும் மேய்க்கலைங்க, அது பாட்டுக்கு ஆடை விட்டுட்டு ஆண்டவருக்கு பாட்டு பாடிக்கிட்டு இருக்காரு. அவர் பேர் தாவீது. சும்மா ஒரு ஓரமாக இருந்தவரை நீ தான் வேணும்னு கூப்பிட்டு ஆசீர்வச்சு சாமுவேல் என்ன பண்ணுறாரு, எண்ணெயை ஊற்றி ராஜாவாக்கிட்டாரு. அபிஷேகம் பண்ணி என்ன சொல்லிட்டாரு, மாப்பா நீ வந்து ஒரு வேலைக்காரனா என்ன சொன்னாரு. முழிச்சிருக்கீங்களா இல்லையா?
ராஜாவா அபிஷேகம் பண்ணிட்டாங்கங்க. கோலியாத்தை அடிக்கிறதுக்கு முன்னாடியே பண்ணிட்டாங்க. கரெக்டா? ரைட்டு. கோலியாத்தை அடிக்கிறதுக்கு முன்னாடியே அபிஷேகம் பண்ணியாச்சு, கோலியாத்தையும் அடிச்சாச்சு. ராஜா அவருக்கு தகுதி இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? ஊர்ல எல்லாரும் என்ன பாட ஆரம்பிச்சுட்டான், சவுல் வந்து இத்தனை பேரை தான் கொன்னாரு, தாவீதோ இத்தனை பேரை கொன்னாரு, தாவீதுக்கே மைமைன்னு பாட ஆரம்பிச்சுட்டான். புகழ் பரவிருச்சு. அப்ப ராஜா ஆயிருக்கலாமா இல்லையா? ஆயிருக்கலாம். ஆனா ராஜாவா அபிஷேகம் பண்ணி 14 வருஷம் கழிச்சு ராஜாவா ஆகுறாரு ஒருத்தர். ஹலோ, 7 to 14 years அப்ராக்சிமேட்லி 7 முதல் 14 வருஷமா கழிச்சு தான் ஒருத்தர் ராஜாவா ஆகுறார். எங்க ராஜா பட்டம் சூட்டியாச்சுங்க. சூட்டின பிறகு 14 வருஷம் கழிச்சு தான் ஒருத்தர் ராஜாவா ஆகுறாரு. அல்லேலூயா. அவருக்கு ட்ரைனிங் ஒன்றும் கொடுக்கல, குருகுலம் அனுப்பல. நீ போய் கத்துக்கிட்டு வாப்பா, வில் வித்தியை, தன்னூர் வித்தியை இதெல்லாம் கத்துக்கிட்டு வா அப்படின்னு அனுப்பல. ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காரு. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் 2 வசனம் வாசிச்சோம். எங்க வாசிங்க நினைச்சியக்கா? எங்க இருந்தாருன்னு போட்டிருக்கு, வாசிங்க. தாவீது வனாந்தரத்தில் உள்ள அரணான ஸ்தலங்களிலே தங்கி, வனாந்தரத்தில் உள்ள அரணான ஸ்தலங்களிலே தங்கி, சீப் என்னும் வனாந்தரத்தில் இருக்கிற ஒரு மலையிலே தரித்திருந்தான். கேட்டீங்களா நீங்க? வனாந்தரத்துல தரித்திருக்கிறார். அதுவும் அரணான ஸ்தலங்கள்னு போட்டிருக்கு, ஸ்ட்ராங் ஹோல்ஸ் இருக்கு. அப்பனா அங்க சர்வைவ் பண்றது ரொம்ப கஷ்டங்க. நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது. வனாந்தரம்னா அப்படியே நேரா அப்படி இருக்கிற இடம் கிடையாது. அவ்வளோ பள்ளம், அவ்வளோ குழி இருக்கும். அங்க சர்வைவ் பண்றது ரொம்ப கஷ்டம். பாம்பு அது இதுன்னு. இன்னைக்கு நம்ம வீட்டில் நல்ல ஒரு வீட்டை கொடுத்து ஃபேனு, டிவி, ஏசி கொடுத்தே நம்ம வனாந்தரத்தில் இருக்கிறது போல் இருக்கிறோம் அப்படின்னு. உங்களை வனாந்தரத்துக்கு கூட்டு போய் ஒரு நாள் காமிக்கிறேன், அந்த வாழ்க்கை எப்படின்னு பார்த்தா உங்களுக்கு தெரியும். நீங்க எவ்வளோ ஆண்டவர் உங்களை எவ்வளோ நல்லா வச்சிருக்காருன்னு உங்களுக்கு புரியும். அப்போ நீங்க டிஸ்கவரி சேனல்லாம் பார்ப்பீங்களாங்க? பார்ப்பீங்களா? சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அதாவது பார்த்தீங்களே இல்லை, அதுலேயும் இது மூலியமாக பிசாசு வந்துடும் பார்க்காம இருந்துடாதீங்க. அப்படி யாராவது சொல்லியிருந்தா அதெல்லாம் நம்பாதீங்க. டிஸ்கவரி சேனல் பார்த்தீங்கன்னா இந்த சில பேர்லாம் இந்த வனாந்தரத்தில் போய் தங்கிலாம் இருப்பாங்க. பியர் கிரில்ஸ்லாம் போய் தங்குவாப்பில். அது எவ்வளோ கஷ்டம்னு பார்த்துருக்கீங்களா? அவர் எத்தனை பேர் அதெல்லாம் நம்ம கவலை இல்லை. அந்த சூழலை பார்த்துருக்கீங்கல்ல, ரொம்ப கடினங்க, ரொம்ப கஷ்டம். இப்போ அரணான ஸ்தலங்கள்ல தங்கி இருக்காரு தாவீது. மேற்கொண்டு வாசிங்க நினைச்சுக்கா. சவுல் அனுதினமும் அவனை தேடியும் தேவன் அவனை அவன் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை. பாத்தீங்களாங்க? அதாவது ஒருத்தர் தப்பிச்சு ராஜான்னு அறிவிச்சுட்டாங்க, பட்டமும் சூட்டியாச்சு, இவர் தான் ராஜா இப்போ. ஆனா ராஜா வந்து பயந்து ஒளிஞ்சு தான் வாழ்க்கைக்காக ஓடிக்கிட்டு இருக்காரு வனாந்திரத்துல. பெரிய காரியங்களுக்கு நேரம் எடுக்கும். 14 வருஷம் கணக்கு. கவனிச்சிங்களா? சரி, இப்போ என் கேள்வி என்னன்னா, இப்போ நமக்கு எல்லாம் என்ன இருக்கும் பாஸ்டர்? கரெக்ட், பெரிய காரியங்களுக்கு நேரம் எடுக்கும். வாக்குத்தத்தம் வந்துருச்சு, அபிஷேகம் பண்ணப்பட்டாச்சு, ராஜாவும் ஆயிட்டாரு. இந்த நடுவில் உள்ள பகுதி எங்க பாஸ்டர் போகுது அப்படின்னா, அதுக்கு பேர் அப்ஸ்கியூரிட்டின்னு அர்த்தம். அதாவது மறைவு அப்படின்றது தான் அர்த்தம். அதுக்கு மறைவின்மையில போயிருதுங்க. அப்ஸ்கியூரிட்டின்னு அர்த்தம். அதுக்கு என்னன்னா, யார் கண்ணுக்கும் தென்படாம நீங்க செய்யற வேலை யார் கண்ணையும் தெரியாம ரெகக்னைஸ் பண்ணாம ஒரு ஓரமா ஒதுக்கி கொண்டு போய் ஆண்டவர் வச்சிருவார், யாருக்கும் தெரியாது. அப்படி அது பேர் தான் அப்ஸ்கியூரிட்டி. இங்க 14 வருஷம் தாவீது அப்படிதான் என்ன பண்ணியிருக்காரு, ஓரமா ஒதுக்கி வச்சிருக்காரு. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த அப்ஸ்கியூரிட்டின்ற இடம் நம்ம வாழ்க்கையில எல்லார் வாழ்க்கையிலும் அது இருக்குங்க. அது அவசியம். ஏன் நான் சொல்றேன், அதை நம்ம இன்னைக்கு வந்து ஒரு பெரிய சாபமா நினைக்கிறோம். ஆண்டவர் நம்மளை வெறுத்து ஒதுக்கிட்டாருன்னு கிடையாது. அது மாபெரும் ஒரு ஆசீர்வாதம். ஏன் நான் சொல்றேன் கேளுங்க. இந்த அப்ஸ்கியூரிட்டின்ற பகுதியில் என்ன ஆகுதுன்னா, தேவன் ஒதுக்கி கொண்டு போய் வச்சிருவார். யார் கண்ணுக்கும் தென்பட மாட்டோம். நம்ம என்ன பெரிய வேலை செஞ்சாலும் அதற்கான ஒரு மரியாதை கிடைக்காது. யாரும் நம்மளை மதிக்க மாட்டாங்க, யாரும் நம்மளை பெருசா பொருட்டா எடுத்துக்க மாட்டாங்க. இது பேர் தான் அப்ஸ்கியூரிட்டி. இந்த நான் சொன்ன சூழல்லாம் நீங்க யாராவது கடந்து வந்திருக்கீங்களா? கடந்து வந்தவங்க ஒரு ஆமீன் சொல்லுங்க. மறைவு. நம்மலாம் இன்னைக்கு நினைக்கிறோம், மறைச்சு ஆண்டவர் ஒரு ஓரமா வச்ச உடனே ஆண்டவர் நம்மளெல்லாம் கண்டுக்கிறது இல்லை, நம் ஜெபம் கேட்கப்படவில்லை. உடனே நம்ம லிஸ்ட் எடுக்கிறோம், என்னென்ன பாவம் செஞ்சோம், அதனாலதான் ஆண்டவர் கோச்சிக்கிட்டார் போல அப்படின்னு. கிடையாதுங்க. ஒரு ஹோட்டல்ல தங்குறீங்க, ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல. நீங்க செயின்லாம் கொண்டு போவீங்கல்ல, செயின்லாம் கொண்டு போறீங்கல்ல, அதை வைக்கிறதுக்குன்னு ஒரு லாக்கர் ஒன்று வச்சிருப்பானுங்க. ஆமாவா இல்லையா? லாக்கர் ஒன்று.
ஏன் உங்க செயினெல்லாம் நீங்க கழட்டி வாசல்ல மாட்டி விட வேண்டியதானங்க? நான் கேட்கறது புரியுதா உங்களுக்கு? போட்டு போற செயின் மோதிரம்லாம் கழட்டி வாசல்ல வைக்க வேண்டியதானே? வந்துட்டு போற ரிசப்ஷனிஸ்ட்லாம் பார்த்துட்டு போட்டோம். இல்ல அப்படி மேல டேபிள்ல வைக்க வேண்டியதானே? ஏன் லாக்கரை முதற்கொண்டு திறந்து உள்ள ஒளிச்சு வைக்கிறோம்? ஏன்னா அது பயங்கர விலை மதிப்புள்ளது. அதை பத்திரமா ஒதுக்கி இருட்டா உள்ள ஒரு இடத்துல ஒதுக்கி வைக்கிறோமா இல்லையா? ஒதுக்கி வைக்கிறோமா இல்லையாங்க? ஆமா. ஏன்னா அதோடைய விலை ஜாஸ்தி. அது அங்கதான் பத்திரமா இருக்கணும். ஆமேன். இன்னைக்கு தேவன் ஆப்ஸ்கியூரிட்டின்ற பேர்ல நம்மளெல்லாம் ஒளிச்சு மறைச்சு வைக்கிறார் பாருங்க. நம்மளாம் நினைச்சுக்கிறோம் ஆண்டவர் நம்மளை கண்டுக்கிறோம். இல்ல, உங்களை பெரிய பொக்கிஷமா ஆண்டவர் கருதுறார். அதனாலதான் ஒளிச்சு பத்திரமா மறைவா எல்லார் கண்கள்ல இருந்து மூடி வச்சிருக்கார் ஆண்டவர். அல்லேலூயா. நம்ம இன்னைக்கு அதை ஃபெயிலியரா கன்சிடர் பண்ணிடுறோம். ஆண்டவர் நம்மளை கண்டுக்கிறது இல்லை, ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்கறது இல்லை. நான் வாரம் சர்ச்சுக்கு போய் என்னத்தை நான் கண்டேன், ஆண்டவர்கிட்ட நான் ஒழுங்கா ஜெபம் பண்ண ஆண்டவர் எனக்கு பதில் தரல. பெரிய காரியத்திற்கு நேரம் எடுக்கும், இன்ஸ்டன்டா கிடைச்சா நிலைக்காது. இந்த பெரிய காரியத்தை அடையணும்னா என்ன தேவன் செய்கிறார்? எல்லார் கண்கள்ல இருந்து விலக்கி அமைதியா கொண்டு போய் மறைவா வைத்திருப்பார். அதற்கு ஆதாரம் பைபிள்ல இருக்குங்க. உங்களுக்கு நான் காமிக்கவா? பாருங்க. யோசேப்பு எத்தனை வருஷம் மறைவுல இருந்தாருங்க? மறைவுலையும் இருட்டிலையும் 13 வருஷம், 13 இயர்ஸ் மறைவா வச்சிருந்தார் தேவன். ஒதுக்கி யார் கண்ணுக்கும் தெரியாம, அவன் செய்யற எந்த ஒரு காரியத்திற்கும் பாராட்டே இல்லாம செய்த காரியத்துக்கு பழிதான் விழுந்தது. சொல்ல வருது புரியுதா உங்களுக்கு? போத்திபார் வீட்டுல அவனை மாதிரி ஒரு காரியக்காரன் யாருமே கிடையாது. கார்டன்லாம் பயங்கரமா செட் பண்ணிட்டு அதுக்கு அப்ரிசியேஷனே இல்லாம பெரிய பழிய சுமத்தி கூட ஒரு 7 வருஷம் ஜெயிலுக்கு போட்டாங்க. ஆமாவா இல்லையா? மறைவா தேவன் வச்சிருக்கார். செய்யற வேலைக்கெல்லாம் எதுவும் இல்லாம இருட்டுல. யோபு பல வருஷமா அனுபவிச்சாரா இல்லையாங்க? பல வருஷமா அனுபவிக்கிறார். பயங்கர வேதனை அனுபவிக்கிறார். மறைவா தேவன் வச்சிருக்கார். மோசே கதை தெரியுமா? மோசே எகிப்துல இருந்து வெளியில வந்தார், மீண்டும் எகிப்துக்குள்ள போறார் மக்களை விடுவிக்க. இப்போ வெளியில வந்ததுக்கும் உள்ள போனதுக்கும் இடையில உள்ள கேப் வருஷம் கவனிச்சிருக்கீங்களா? 40 வருஷங்க. 40 வருஷம் வனாந்திரத்துல தேவன் ஒளிச்சு வச்சிருக்கார் மோசைய. பத்திரமா ஒளிச்சு வச்சிருக்கார். ஏசுநாதர் தேவன் ஒளிச்சு வச்சார். கவனிச்சிங்களா? 12 வயசுல காணாம போவார். எத்தனை வயசுல திரும்ப வருவார்? இடையில உள்ள 18 வருஷம் எங்கங்க போனாரு? இன்னைக்கு வரைக்கும் ரெக்கார்டு இல்ல. தேவன் ஒளிச்சு வச்சிருந்தார். சரியா நான் சொல்றது? 12 வயசுல இயேசுநாதர் மாதிரி யாராவது அறிவு நீங்க பாத்திருக்கீங்களா? வேதத்துல போட்டிருக்கா இல்லையா? அங்க உள்ள அந்த தேவஸ்தலத்துல உள்ள ஆசாரியர்களே ஆடி போனாங்கன்னு போட்டிருக்கா இல்லையா? அப்படியே வியந்து போயிட்டாங்க அவருக்கு பேசின பேச்சு. அப்படி அறிவுள்ள ஆளையும் ஒளிச்சு வைக்கணும். ஏன்னா பெரிய காரியங்களுக்கு தேவன் உங்களை தயார்படுத்தும் போது அந்த அளவுக்கு உங்களுக்கு ட்ரைனிங் வேணுங்க. அந்த காரியத்துக்கு நீங்க தகுதி ஆகிறதுக்கு. ஹலோ, இதெல்லாம் ஏன் பாஸ்டர் தேவன் செய்யறார்? உடனே தூக்கி நம்ம அந்தஸ்துல வைக்க வேண்டியதானே அப்படின்னா அதை தற்காத்து கொள்வதற்கான அறிவு நமக்கு இருக்காது. நம்ம இன்னைக்கு இன்ஸ்டன்டா கிடைக்கிற விக்டரி ஏன் நிக்காதுன்னு நான் சொன்னேன்னு உங்களுக்கு புரியுதா? உடனே தூக்கி அப்படி அந்தஸ்துல வச்சீங்கன்னா எப்படி நடந்துக்கணும், எப்படி பேசணும், எப்படி மற்றவங்களை கிரீட் பண்ணணும்லாம் தெரியாது. அதனாலதான் நிறைய பேர் ரொம்ப பெருமையா மற்றவங்களாம் நக்கல்லாம் பேசி ஒண்ணுமே இல்லாம போயிடுறாங்க. ஏன்னா அதெல்லாம் இன்ஸ்டன்டா கிடைச்சது. எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாது, அதோடைய வேல்யூ என்னன்னு தெரியாது. அதனால வேஸ்ட் பண்ணிடுவாங்க. ரெண்டாவது, தேவனையே ஒதுக்கி வைக்கிறார்ன்றதுக்கு உங்களுக்கு வசனம் ரோமர் 5:3-4 இருக்குங்க. வாசிங்க பார்ப்போம். ரோமர் 5:3-4. அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். என்னங்க போட்டிருக்குங்க? உபத்திரவம் என்ன செய்தான்? பொறுமையை தருகிறதுங்க. பொறுமை என்ன செய்தான்? பரீட்சை நம்பிக்கையும் தருகின்றது. அதனால இந்த உபத்திரவத்தை என்னவா எடுத்துக்கணும்னு போட்டிருக்கு?
பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உபத்திரவம் மேன்மையான காரியம். உபத்திரவம் மேன்மையான காரியம். பெரிய காரியங்கள்லாம் டக்குன்னு உண்டாயிராதுங்க. இட்டாலியில் கொலோசியம்னு ஒன்று இருக்கு. நீங்கள் நெட்டில் வேணால் வீட்டில் போய் தட்டி பாருங்க. 10 வருஷம் கட்டியிருக்காங்க. சரி, ரோம் கொலோசியத்தை விடுங்க. தஞ்சை பெரிய கோயில் போயிருக்கீங்களா? பெரிய கோயில் தெரியுமா தெரியாதா? நான் போயிருக்கேன், நேர்லேயே பார்த்துருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் அது. 10 வருஷம் கட்டியிருக்காங்க. 10 வருஷம். சும்மா இன்னைக்கு மாதிரி 6 மாதம் 7 மாதத்தில் கட்டல, 10 வருஷம். பிரமிடு எத்தனை வருஷம் கட்டினாங்கன்னு தெரியுமா? பிரமிடு 30 வருஷம். 30 வருஷங்க பிரமிடு கட்டுறதுக்கு. நான் நேரில் போய் பார்த்துருக்கேன் பிரமிடை. கொஞ்சம் தூரத்தில் யாரும் ஏறக்கூடாதுன்னாங்க. நம்ம சின்ன வயசில் துருன்னு வரும், ஒரு 2-3 கல் எக்ஸ்ட்ரா ஏறியும் பார்த்துருக்கேன். ஒவ்வொரு கல்லும் என் ஹைட்டுக்கு இருந்தது. 30 வருஷம். பட்டர்ஃப்ளை எத்தனை பேருக்கு பிடிக்குங்க? பட்டர்ஃப்ளை பார்த்துருக்கீங்களா? ரொம்ப சின்ன ஒரு இதுதான், இன்செக்ட் தான் அது. கேட்டர்பில்லர்லேருந்து பட்டர்ஃப்ளையாக மாற 14 நாட்கள் இருட்டில் இருக்கணும். ஹலோ, 14 நாட்கள் இருட்டில் இருந்தாகணும். ஒரு குழந்தை உருவாவதற்கு எத்தனை மாசங்க ஆகுது? 9 மாசம். கரெக்டா, ப்ரிசைஸ்டா 9 மாசம். எங்கெங்க இருக்காங்க? இருட்டில் மறைவா இருக்காங்களா இல்லையா? ஆனால் மறைவிலிருந்து அந்த குழந்தை வெளியில் வரும்போது ஒரு மாபெரும் அதிசயமா இருக்கா இல்லையா? இன்னைக்கு டெக்னாலஜி கண்டுபிடிச்சிட்டான், ரோபாட்டிக்ஸ் கொண்டு வந்துட்டான், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வளர்ந்துருச்சு. அப்படி இருந்தும் அவங்களால ஒரு பிள்ளையவோ எப்படியோ உருவாக்க முடியல. இல்லை, முடியவும் முடியாது. ஆனால் அவ்வளோ பெரிய அற்புதத்தை தேவன் ஒரு மறைவில் தானங்க உருவாக்குறாரா இல்லையா? இன்னைக்கு இயேசுநாதர் எவ்வளோ பெரிய அற்புதம், மறைவில் பிறந்தாரா இல்லையா? மறைவா, யாருக்கு தெரியாம, யார் கண்ணுக்கும் தென்படாம, ரொம்ப ரொம்ப பக்காவா. நம்ம இன்னைக்கு நினைக்கிறோம் ஆண்டவர் நம்மளை ஒழிச்சு உடனே ஃபேமஸ் ஆக்கலன்னொடனே நம்மளை ஆண்டவர் கண்டுக்காம விட்டார். ஆண்டவர் உங்களை பெரிய விஷயத்துக்கு தயார்படுத்திட்டு இருக்கார். அதனாலதான் மறைவா வச்சு பொக்கிஷத்தை ரெடி பண்ணிக்கிட்டே இருப்பார். ஆமென். நீங்க படத்துல எல்லாம் பார்த்துருக்கீங்களா? நீங்க த்ரில்லர் படம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பெரிய ட்விஸ்ட்டை ஒளிச்சு வச்சுக்கிட்டே இருப்பானுங்க. கரெக்டா நினைச்சேக்கா? எனக்கு ஹேனாக்லாம் இந்த த்ரில்லர் ஜானர்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஹேனாக்கு எங்க அம்மாக்கு. கொலை பண்ணிட்டானா எவன் கொலை செஞ்சான்? ஆமாவா இல்லையாங்க? நீங்க பார்த்ததே கிடையாதா? நடிக்காதீங்க, எனக்கு தெரியும் யார் கொலை செஞ்சா அப்படின்றத கடைசி வரைக்கும் சொல்லவே மாட்டானுங்க, ஒளிச்சு. ஆனா அந்த சஸ்பென்ஸ் வெளியில வரும்போது பயங்கரமா இருக்குமா இல்லையா? ஆமாவா இல்லையாங்க? இன்னைக்கு நம்ம வீட்டிலேயே சர்ப்ரைஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு சீக்ரெட்டை ஒளிச்சு அதை அப்படியே பயங்கரமா ஒளிச்சு வச்சு அப்படியே பேசுவோமா இல்லையா? எங்க அம்மாலாம் நிறைய சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, ஸ்கூலுக்கு போயிட்டு வருவோம், சாப்பாடு சின்ன வயசுல அவங்க தான் ஊட்டுவாங்க. அதாவது மீன் குழம்பு சர்ப்ரைஸாக வச்சு புளிக்குழம்பு அப்படின்னு ஊட்டிகிட்டு இருப்பாங்க ரொம்ப நேரமாக. நாங்களும் புளிக்குழம்புன்னு நம்பி சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம். திடீர்னு டேஸ்ட் வித்தியாசம், மீன் குழம்பு அப்படின்னு. அந்த ஒரு சஸ்பென்ஸ் மறைச்சி, அந்த ஒரு நல்ல ஒரு விஷயத்த மறைச்சி வைக்கிறோமா இல்லையா? மறைச்சி வைக்கணுங்க நல்ல விஷயத்த. கல்லடி பட்டுலாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இன்னைக்கு முக்கால்வாசி தோக்குறது நல்ல விஷயத்தெல்லாம் வெளியில சொல்லிடுறது. அப்புறம் வாங்குற அடியெல்லாம் வாங்கிட்டு ஏன்ட்ட வந்து என்ன பாட்டர் பண்றது, எல்லாரும் அழுவ வேண்டியது. சொல்லக்கூடாது. மாபெரும் காரியங்களே வேதத்துல மறைக்கப்பட்டு தான் ஏற்ற வெளியில கொண்டு வந்திருக்கார் தேவன். அல்லேலூயா. நீங்க ஆலமரம் பார்த்துருக்கீங்களா? அவ்வளோ பெருசு இருக்குங்க, பயங்கர பிரம்மாண்டமா இருக்கும். அதோடைய வளர்ச்சி கவனிச்சிருக்கீங்களா? ஒரு மறைவா மண்ணுக்குள்ள யாருக்கும் கண்ணில் தென்படாம தான் இருக்கும். ஆமாவா இல்லையாங்க? பெரிய காரியங்களுக்கு மறைவுல நேரம் எடுக்க தான் செய்யும். ஆனா ஏற்ற வேளையில வெளியில வரும்போது தேவன் அதன் தலையை மிக பிரம்மாண்டமாக உயர்த்துவார். அல்லேலூயா. நமக்கு இன்னைக்கு இன்ஸ்டன்டா எதுவும் வேண்டாங்க. இன்ஸ்டன்டா வேண்டாம், வேண்டவே வேண்டாம். இன்ஸ்டன்டா கிடைக்கிறது நிற்காது. தேவன் உங்க எல்லாரையும் இன்னைக்கு சரி, நம்ம இன்னைக்கு கேட்போம், நான் ஒரு சாதா மனுஷன், என்ன சரித்திரம் என்ன கொண்டு தேவன் படைச்சிட போறார் அப்படின்னா, உங்க குடும்பத்துல உள்ள எல்லா பாவத்தையும் உடைச்செறிஞ்சு உங்க மூலியமா ரட்சிப்பை கொண்டு வந்ததே பெரிய சரித்திரம் தான்.
ஆமேன். அல்லேலூயா. அதுவே பெரிய சரித்திரம் தான். அதுக்கு மேற்கொண்டு எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி நீங்க நிக்கிறதும் பெரிய சரித்திரம் தான். அங்க நின்று செஞ்சு காமிங்க, சரித்திரம் படைங்க. இன்னைக்கு உங்க வர வம்சம்லாம் சொல்லட்டும், அவங்க தான் இந்த குடும்பத்தோடைய ஆணி வேர்னு. இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரியத்தை தேவன் வச்சிருக்கிறார். அதை அடைவதற்கு மாபெரும் நேரம் எடுக்கும், நிச்சயம் எடுக்கும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நேரம் எடுக்கும். பக்கத்துல பார்த்து கேளுங்க, நீங்க சரித்திரம் படைக்கணுமான்னு கேளுங்க. பெரிய காரியம் செய்யணுமா சிஸ்டர், அப்போ நேரம் எடுக்கும், நேரம் நிச்சயம் எடுக்கும். அந்த நேரம் எடுக்கிற நேரம் தேவன் எங்க உங்களை வச்சிருக்காராம்? மறைவா ஒதுக்கி, யார் கண்ணிலையும் தென்படாம. அந்த நேரத்தை குறித்து கவலை மட்டும் படாதீங்க. யாரும் நம்மளை கண்டுக்க மாட்டேன்றாங்க, நம்ம செய்யற வேலைக்கு மதிப்பே இல்லை, இத்தனை வருஷம் சோற பொங்கி போட்டு என்னத்தை கண்டோம். அதை குறித்து நம்ம வரியே பண்ணக்கூடாது. இன்னைக்கு யங்ஸ்டர்ஸை போய் நீங்கள் கேட்டு பாருங்க, அவன் மாபெரும் பிரச்சனையே அதுதான். நான் செய்கிற வேலைக்கு ரெகக்னிஷனே கிடைக்க மாட்டேன். என்ன ஒவ்வொரு வேலைக்கும் கூப்பிட்டு பாரத் ரத்னா கொடுப்பாங்களா? அப்துல் கலாம் தான் செஞ்சாரு. என்ன ஒவ்வொரு வேலைக்கும் பெண்ணை நவுத்திட்டார், பாரத் ரத்னா கொடுங்க, கீழே உட்காந்துட்டார், பாரத் ரத்னா கொடுங்கன்னா கொடுத்துட்டு இருந்தாங்க. கஷ்டப்பட்டாங்க, மறைவுல அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு நம்ம பார்த்து ரொம்ப ஈஸியா இந்த தஞ்சை கோயிலெல்லாம் பார்த்து, அதுவும் கிறிஸ்தவர்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக நக்கல் அடிச்சுட்டு போயிடுறோம். எவனாவது முட்டாத்தனமா 10 வருஷம் செலவு பண்ணி கட்டுவானா, இதெல்லாம் ஒரு இதா அப்படின்னு பேசிடுறோம். அது பின்னாடி உள்ள கஷ்டம் எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு தெரியுமாங்க? பயங்கர கஷ்டங்க, பயங்கர கஷ்டம். இன்னைக்கு படிச்சு டிகிரி வாங்கி கட்டுற வீடு கூட நிக்க மாட்டேங்குது, உடஞ்சு விழுந்துருது அங்கங்க. ஆமாவா இல்லையா? ஏட்டா இன்ஜினியர்ன்றானுங்க. எல்லாரையும் நான் சொல்லல, நல்லவங்களும் இருக்காங்க, காட் பிளஸ் யூ. ஆனா உங்களால அது மாதிரி எதுவும் கட்ட முடியலையே. ஆனா இன்னைக்கு நமக்கு ரொம்ப ஈஸியா சரளமா கிண்டல் பண்ணிடுறோம் யாரையாவது பார்த்து. ஆமா பெரிய இதா, ஆமா அவன் பட்ட கஷ்டம் எவ்வளவு கஷ்டம்னு உங்களுக்கு தெரியுமாங்க? மறைவுல அவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. அதனாலதான் இன்னைக்கு அவங்க வெளியில வந்து நின்று சிரிச்சிட்டு இருக்காங்க. ஆமென், அல்லேலூயா. தேவன் உங்களை மறைவா வச்சிருக்காருன்னா இன்னும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஏற்ற வேளையில எல்லாவற்றையும் தேவன் வாக்கி செய்வார். அது பெரிய சரித்திரமா மாறும். ஆமென், அல்லேலூயா. நம்பிக்கை விட்டுறாதீங்க, தயவுசெய்து விட்டுறாதீங்க. எதுவுமே நடக்காத மாதிரி இருக்குங்க. என்ன செஞ்சாலும் யாரும் அப்ரிசியேட் பண்ண மாட்டாங்க, யாரும் கண்டுக்க மாட்டாங்க. இருட்டிலே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இருட்டில் இருந்து தான் மாபெரும் ஒளி பிறக்குன்றது மறந்துட வேண்டாம் அதை. ஆமென். நம்ம இன்னைக்கு சொல்றோம், நமக்கு இன்னைக்கு வெளிச்சம். உங்களுக்கு வெளிச்சம் பிடிக்குமா இருட்டு பிடிக்குமானா நம்ம என்ன சொல்லுவோம்? இன்னைக்கு வெளிச்சம். தேவனே வெளிச்சமா இருக்கிறார், வெளிச்சம் தான் நமக்கு பிடிக்கும். ஆனா அப்படிப்பட்ட வெளிச்சமே இருட்டுல இருந்து தான் பிரிக்கப்பட்டது. அது தெரியுமா உங்களுக்கு? ஆதியாகமம் எடுத்து படிச்சு பாருங்க. தேவன் உண்டாக்குன பிறகு இது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஏற்கனவே இருந்த அந்த இருட்டுல இருந்து தான் வெளிச்சத்தை பிரிச்சார். அல்லேலூயா. அதனால நீங்க இருட்டுல இருக்கீங்கன்னா கவலையே படாதீங்க, உங்க வெளிச்சம் ரொம்ப அருகில் இருக்குன்னு அர்த்தம். நீங்க மாபெரும் வெற்றி அடைய போறீங்கன்னு அர்த்தம். ஆமென். அத என்ன பண்ணணுமா? புடமிடுதல சந்தோஷத்தோட ஏற்றுக்கொள்ளணும்னு போட்டிருக்கு. அல்லேலூயா. ஆமென். கடைசியா ஒரு வசனம் ஆபக்குக் 2:3 வாசிங்க பாப்போம். ஆபக்குக் 2:3. ஆபக்குக் 2:3. ஆபக்குக் 2:3. வாசிங்க பாப்போம். குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. அல்லேலூயா. ஆமென். 9 மாசத்துல பிறக்க வேண்டிய குழந்தை 7வது மாசத்துல பிறந்தா அது ஃபெயிலியருங்க. நீங்க இன்னைக்கு கேட்குற சக்சஸ் அது மாதிரி தான் இருக்கு.
தேவன் குறித்த காலத்தில் வச்சிருக்க முன்னாடியே எனக்கு தாங்கன்னா அது ஃபெயிலியராக போயிடும். ஏற்ற சமயத்தில் ஏற்ற நேரத்தில் அது பொய் சொல்லாது. தாமதித்தாலும் பொய் சொல்லாது, ஆனால் ஏற்ற வேளையில் நிறைவேறும். ஆமேன். அப்படி நிறைவேறும் பொழுது உங்களுக்கு எப்படி இருக்குமா? நெடுங்காலமாய் காத்திருத்தல் இளைக்க பண்ணும், விரும்பினது வரும் பொழுதோ அவ்வளவுதான். ஆமேன். ஸோ அதனால இந்த மறைவின்மை, அப்ஸ்கியூரிட்டி, அது மேற்கொள்ளுங்க, சிரிச்சிட்டே மேற்கொள்ளுங்க. எதுவும் நடக்காத மாதிரி இருக்கா? ரொம்ப சந்தோஷப்படுங்க, பெரிய காரியம் நடக்க போகுது. அதுக்கு தான் தேவன் நேரமும் எடுப்பார், பொக்கிஷத்தை மறைச்சு வச்சிருப்பார். ஏற்ற சமயத்தில் ஏற்ற ஆட்களுக்கு நடுவில் அந்த பொக்கிஷத்தை வெளியில கொண்டு வருவார். அல்லேலூயா. ஆமேன். இன்னைக்கு நான், ஹேனா, நான்சி அக்கா இருக்கோம். 3 பேருக்கும் டைமண்டோட வேல்யூ தெரியலன்னு வைங்க, எங்கள் முன்னாடி எவ்வளோ கொட்டினாலும் அதுக்கு மதிப்பே கிடையாது. ஆமாவா இல்லையா? ஆனால் அந்த வேல்யூ தெரிஞ்சவர் முன்னாடி இவ்வளோண்டு டைமண்ட் இருந்தாலும் அதுக்கு வேல்யூவா இல்லையாங்க? ஆமாவா இல்லையா? தேவன் இன்னைக்கு உங்களெல்லாம் ஒளிச்சு வச்சிருக்கார், மறைவா வச்சிருக்காருன்னா உங்களை பாராட்டுற அளவுக்கு, உங்களை மதிக்கிற அளவுக்கான ஆட்கள் இன்னும் உங்களை சுற்றி வரலன்னு அர்த்தம். உங்களை சுற்றி இன்னும் மதிக்காத ஆட்கள் தான் இருக்காங்க. ஏற்ற வேளையில் மதிக்கிறவர்கள் மத்தியில் உங்கள் தலையை கொண்டு போய் உயர்த்தி அங்கே அமர வைப்பார். அல்லேலூயா. அதனால் தரிசனம் பொய் சொல்லாது, தாமதிக்கும், ஆனால் பொய் சொல்லாது, நிச்சயம் நிறைவேறும். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தரிசனம் நிச்சயம் நிறைவேறும், பெரிய காரியம் நிச்சயம் நடக்கும், காத்துருங்க. அல்லேலூயா. Great things take time, but surely it will happen. ஆமென். அதனால மறந்துட வேண்டாம். இந்த மறைவு பகுதியை மட்டும் கொஞ்சம் சோகமா, துக்கமா வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். அது நம்ம ஸ்டைலே கிடையாது. தேவன் நம்மளை மறைச்சு வைக்கிறாருனாலே பெரிய இடத்துல கொண்டு போய் உயர்த்த போறாருன்னு அர்த்தம். அல்லேலூயா. அதை மனசுல வச்சுக்கோங்க, மறந்துடக்கூடாது. ஆமென். தலைகளை தாழ்த்துக்கு நாம் ஜெபிப்போம். ஜீவனில் அன்பின் தேவனே, நீ தந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகின்றோம். நீர் கற்றுத்தந்த இந்த காரியத்துக்காக கோடான கோடி நன்றி. நாங்கள் இனி அதை குறித்து சோர்வடையாமல் அவ்வேளையில் நாங்கள் மகிழ்ந்து களி கூர்ந்து நீ கொண்டு செல்லுகின்ற பாதையை நோக்கி நன்றி செலுத்தி முழு இருதயத்தோடு அதை ஏற்றுக்கொண்டு ஏற்ற வேளையில் நீர் எங்களை தலையை உயர்த்துவீர் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் நடைபோட நீர் உதவி செய்யும். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கின்றேன். இந்த ஞானத்தை தந்து நீர் அவர்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Great things take time. God bless you. God bless you. Shalom. Shalom.